அதில் வர்ற 1ஆம் தேதி தைப்பூச விழா வரக்கூடிய புண்ணிய நாள், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நாள் பூசம். சிதம்பரத்திலிருந்து சாமி வானத்திலிருந்து சிதம்பரத்துக்கு வந்த நாள் தைப்பூசம். நம்ம மடத்தில் அன்னைக்கு சிறப்பான பூஜை உண்டு. அன்னைக்கு சுவாமி அன்னைதான் சிதம்பரத்தில் மேலே கைலாயத்திலிருந்து சுவாமி வந்து குதிச்சு ஆடினாராம். அந்த சரியா தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகன் வேல் வாங்கிய நாள், சூரனை அழிப்பதற்காக முருகன் தவம் செய்த நாள் தைப்பூசம். அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் இறைவனோடு ஜோதிமயமாக கலந்த புண்ணிய நாள் தைப்பூச திருநாள். திருவிடைமருதூர்ல மகாலிங்க பெருமான் தீர்த்தவாரி கண்ட நாள் தைப்பூசம். பூசம் பொழிந்தாடி புகுந்த இடைமருதா என்று இடைமருது சுவாமியை பூசத்திலே யாரெல்லாம் காவிரியில போய் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு 7 ஜென்ம பாவம் போகுமா. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இந்த தை மாதம். சட்டியில இருந்தா அகப்பையில வரும். வேலை பிடித்தவன் காலை பிடி என்று சொன்னார்கள். யாரெல்லாம் உங்க கையில வேலை பிடிச்சு அர்ச்சனை பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில எந்த சத்ருவும் எந்த தோஷமும் வரவே வராது.